இந்த ஸ்கூல் பொண்ணு இப்படி ஒரு விஷயம் பண்ணான்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இலக்கியா அப்படின்ற இந்த பொண்ணு சேலத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 11th படிக்கிறா. அவ எப்பயுமே ஸ்கூல் முடிச்சிட்டு டியூஷன் போறது வழக்கம். அப்படி ஒரு நாள் அவ டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவ கூட டியூஷன் படிக்கிற 5 பசங்க இலக்கியா கிட்ட தப்பா பேசி அவளை அபியூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த பகுதியில இருக்க மனோகர் அப்படின்ற ஒரு மளிகை கடை ஓனர் பைக்ல அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரை பார்த்த பசங்க இலக்கியா கிட்ட இருந்து ஓடி போயிருக்காங்க. இத பார்த்த மளிகை கடைக்காரர் அந்த இலக்கியா கிட்ட போய் என்னம்மா ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்க, ஆமா அந்த பசங்க என்கிட்ட தப்பா நடந்துகிட்டானுங்கன்னு அழுதுகிட்டே சொல்லிருக்கா. இத கேட்ட மளிகை கடைக்காரர் இலக்கியா கிட்ட சரி பைக்ல ஏறுமா, நான் உன்னோட வீட்டுல விடுறேன்னு சொல்ல இலக்கியாவும் சரின்னு அவர் பைக்ல ஏறி இருக்கா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஆனா அடுத்த நாள் அந்த மளிகை கடைக்காரரை யாரோ கொடூரமா காம்போஸால குத்தி கொண்டு நடு ரோட்ல போட்டு வச்சிருக்காங்க. போலீஸ் விசாரிச்சதுல அந்த கடைக்காரர் நைட்டு இலக்கியா கூட போனது தெரிய வந்திருக்கு. சோ போலீஸ் இலக்கியா வீட்டுக்கு போய் அவளை விசாரிக்க அவ சொன்னது, நைட் அந்த கடைக்காரர் என்ன பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனாரு. ஆனா போற வழியில அவனும் வண்டி நிறுத்திட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். ஆல்ரெடி நான் கோவத்துல இருந்தேன், அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை கொன்னுட்டேன்னு சொல்ல எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க.